வீண் போய்விடக்கூடாது, மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள். நம் மொழி செத்து போனது. நம் இனம் இறந்து விடக்கூடாது, அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று போராடினார்கள். இனம் செத்து போனது. நம் மொழியை மீட்க காக்க தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தேவனைய பாவாணர் நம் தாத்தா. மொழி ஞாயிறு தமிழ் மீட்சியுற தமிழர் எழுச்சியுற இருக்கிற இறுதி வாய்ப்பு. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வதை தவிர வழி கிடையாது. இது காட்டியதெல்லாம் காட்சி கிடையாது, சாட்சி. நமக்காக ரத்தம் சிந்தி செத்தவர்களின் சாட்சி. விட்டு விடாதீர்கள் என்னரும் பிள்ளைகளே. நாங்கள் சுமந்த விடுதலை கனவை உங்களுக்கு கடத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் எரிந்த விடுதலை நெருப்பை ஈகை சுடராய் உங்கள் முன்னே ஏற்றுகிறோம். அதை உங்கள் இதயத்தில் எரிய வைத்து அணையாமல் அடைகாத்துக் கொண்டு போங்கள் விடுதலையை அடையும் வரை. நாம் என்ன உறுதிமொழி ஏற்க வேண்டும்? எங்கள் மாவீரர்களின் நினைவை சுமந்து அவர்கள் கனவை நோக்கி எங்கள் பயணம். நாம் கால்கள் வழிநடத்தி அதன் வழியே செல்கிற பிள்ளைகள் அல்ல, கனவு வழிநடத்தி அதன் வழியே செல்கிற பிள்ளைகள். நமது பயணம் நம் கால்களை நம்பித்தான். அதனால்தான் பாதை சரியானது, பயணம் தெளிவானது என்னும் பிள்ளைகளே, இலக்கு சரியானது, உறுதியானது. அப்ப என்ன செய்யணும்? பயண தூரம் சற்று அதிகமா இருக்குது. அப்ப என்ன பண்ணும்? கால்களை வலிமைப்படுத்துங்கள். அதனாலேதான் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, நமது பயணம் நமது கால்களை நம்பித்தான். அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேன்மையானது என்கிறார். இந்த நிலத்தில் எந்த அரசியல் கட்சியாவது எவரோடும் கூட்டில்லை, தனித்துத்தான் போட்டி என்று அறிவிக்க ஒரு கட்சி இருக்கிறதா பேர்? அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் மிகப்பெரிய அரசியல் கட்சி. 234 தொகுதியிலும் ஒரு சின்னம் போட்டி போட போகுதென்றால் அது நமது விவசாயி சின்னம் மட்டும்தான்.